ஆனா மீடியாவையே சதிக்கின்ற ஒரு ஆள் உண்டு கேரளத்துல 10 இயர்ஸ் இப்ப எனக்கு விவாகம் கழிச்சு கேஸ் 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 கேஸ். இவர் ஆக்டர் பாலா, டைரக்டர் சிறுத்தை சிவாவோட தம்பி தான். தமிழ் மற்றும் மலையாள படத்துல நடிகராகவும் சில படங்களுக்கு இயக்குனராகவும் இருந்திருக்காரு. அஜித் சார் நடிச்ச வீரம் படத்துல 4 தம்பிங்க இருப்பாங்க பத்தியில, அந்த தம்பில ஒரு தம்பியா பாலா நடிச்சிருப்பாரு. பாலாவுக்கு மலையாள சிங்கர் அமிர்தா அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆச்சு 2010ல. 2019ல இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்காங்க. பாலாவுக்கும் முதல் மனைவிக்கும் டிவோர்ஸ் ஆன டைம்ல பாலா சோஷியல் மீடியா வீடியோஸ் மூலம் இன்டைரக்டா கமெண்ட் பண்ற மூலம் நிறைய பிரச்சனையாச்சு. இதெல்லாம் அந்த டைம்ல ரொம்பவே கான்ட்ரோவர்சியா ஆச்சு. தன்னுடைய முதல் மனைவி பத்தி அப்பவே அபியூஸ் பண்றது, டிராமா பண்றது, இந்த மாதிரி ரொம்பவே டீட்டெயிலா வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி விஷயத்தாலே முன்னாள் மனைவி பாலா மேல நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. 2025ல இவருடைய முன்னாள் மனைவி அமிர்தா டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா நிறைய தகவல் வெளியாச்சு. இதுக்கப்புறம் தான் அவருக்கு எலிசபெத் அப்படிங்கிற ஒரு டாக்டர் கூட மேரேஜ் ஆச்சு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஆக்டர் பாலா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, மறுபடியும் என்னுடைய முதல் மனைவி என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்துச்சு. அதை என்னுடைய மகளோட எஃப்டி அக்கௌண்ட் நான் போட்டுட்டேன். இப்போ 120 கோடி கேட்டு என்கிட்ட கேட்குறாங்க. நான் எங்கே போவேன்? இந்த மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. எல்லா பிரச்சனைகளையும் நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா உண்மையும் நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். இனி யாராவது பேசுனீங்கன்னா உண்மையிலேயே நான் பிரஸ் மீட் வச்சு எல்லாருக்கும் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை வெளியே வரக்கூடாதுன்னா என்னையும் என் மனைவியும் விஷ வச்சு கொன்னுடுங்க. இந்த மாதிரி அந்த வீடியோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. சோசியல் மீடியால சமீப காலமாகவே இந்த ஆக்டர்ஸ் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு இடையே ரொம்ப முரண்பாடான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல இப்போ பாலா வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி கெனிசா பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கெனிசா ஜெயம் ரவி விட்டு போனாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது, இன்னும் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு.